இருக்கிற டீனேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம்னா பேக் பெயின் மேம். எதுக்கு வருதுன்னே தெரியல. கால் வலிக்குது ரொம்ப. இப்ப நான் ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப தூரம் நடக்கிறதுனால, நீங்க வந்து ஒரு 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ரெகுலரா நடக்கிறதுனால, உங்களுக்கு ஆஃப்டர் அந்த 35, 40 தாண்டுனா உங்களுக்கு இந்த முடக்குவாதம் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா மேம்? நடக்கிறதுனால வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது நம்மளோட ஜாயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நடன்றது முக்கியம் தான். இப்ப நெறைய பேர பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க் ஒரு பெரிய இதாவே இருக்கு. ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய இதாவே இருக்கு. அதாவது சிட்டிங் ஜாப் நேச்சர். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ஆஃபீஸ் ஆகட்டும், இல்ல வேற எந்த ஆஃபீஸ் ஆகட்டும், ஒரு மோர் தேன் 8 ஹவர்ஸ், ஒரு 10 ஹவர்ஸ் டியூட்டி, சிட்டிங் ஜாப்லயே இருக்கிறது. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூட்டுகளுக்கெல்லாம் அசைவுன்றதே இருக்காது. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூட்டுல இருக்க பசை வந்து குறைந்து, அதோட கேப் இருக்க வேண்டிய கேப் குறைஞ்சு இப்படி ஷார்ட்டனிங் ஆயிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நடக்க நடக்க கழுக்குன்னு சவுண்டு கேட்கும். ஒரு சிலருக்கு பார்த்திருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. நடக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும். ஆமா மேம். அந்த கழுக்குன்னு சவுண்டு வருது அப்படின்னாலே தட் இஸ் ஓஏ, ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பசை குறையிறதுனால, நம்ம ஜவ்வுக்கு இடையில இருக்க பசை குறையிறதுனால தான் இது வருது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.